சத்யா, உன்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கையே நாசமாயிடுச்சு தெரியுமா? யாரு? எந்த பொண்ணு? சும்மா நடிக்காத. செல்வியோட செயினை பிடிங்கி அவன் மாமா கிட்டே அடமானம் வச்சிருக்க. இதான் சாக்குன்ட்டு அவன் மாமா அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான். இந்த பேரு செயினை அடமானம் வச்சது உண்மைதான். ஆனால் எங்கள் அப்பா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு. அவங்க மாமா அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான்னா அது அவங்களோட பர்சனல் மேட்ரு. என்ன பண்ண சொல்கிற? நவரு. அண்ணே, நான் சொன்ன சாமியார் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நம்ம 2 பேர்த்தையும் வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. ஒன்றும் கவலைப்படாதண்ணே. அண்ணி எப்படி லவ் பண்ண வச்சுறாருண்ணே? அண்ணே, அண்ணியை பார்க்க பாத்தியமான ஒரு பொண்ணு வந்திருக்குண்ணே. போய் செல்வி ரொம்ப காட்டு. பாத்தியம்மா, பாத்தியம்மா, நீ எதுக்கு இங்க வந்த? உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். சாரி செல்வி, பாத்திமா வந்து சொல்லிதான் நீ பிரச்சனையில் இருக்கேங்கிறதே எனக்கு தெரியும். அன்னைக்கு உன் செயின் மட்டும் இல்லைனா என் ஃப்ரெண்டோட அப்பா செத்துருப்பாரு தெரியுமா? முக்கியமான ஆப்ரேஷன். எனக்கு வேற வழியே தெரியல. 2 நாள்ல எப்படியாவது உன் செயினை திருப்பி கொடுத்துடலான்னு தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. அதை சொல்லதான் இங்க வந்தியா? உன்னை இப்ப இங்க யாராவது பார்த்தாங்கன்னா எனக்கு தான் இன்னும் பிரச்சனை. முதல்ல இங்க இருந்து போயிடு. இங்க பாரு, நான் ஒன்றும் போறதுக்காக வரல, உன்னை கூட்டி போறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சாகணும். உனக்கும் பாண்டியனுக்கும் என்ன சம்பந்தம்? ப்ளீஸ் என்ன நம்பு. பாண்டியன் எங்க அப்பாவோட தங்கச்சி பையன். அவன் அப்பா அவன் பிறந்த கொஞ்ச நாள்லயே செத்து போயிட்டாரு. சின்ன வயசுல இருந்தே அவன் பண்ணாத தப்பே கிடையாது. முதல்ல சின்னதா வீட்டுல திருட ஆரம்பிச்சவன் அப்புறமா வெளியே திருட ஆரம்பிச்சான். எங்க அப்பா எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கல. பலமுறை அடிச்சும் பார்த்தாரு. அப்பவும் அவன் திருந்தல. ஒரு நாள் பைக்கை திருடிட்டான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து புடிச்சிட்டு போனாங்க. எங்க அத்தை எவ்வளவோ அழுது புலம்புச்சு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாதான் திருந்துவான்னு எங்க அப்பா ஜாமீன்ல எடுக்க மாட்டேன்ட்டாரு. அப்புறமா சிறுவர் சீர்திருத்த ஜெயில போட்டுட்டாங்க. அவனை பத்தி கவலைப்பட்டு அந்த மன உளைச்சல்லையே எங்க அத்தை செத்துட்டாங்க. பைக் திருடனா உள்ள போனவன் கார் திருடனா வெளியே வந்தான். அடிக்கடி வீட்டுக்கு வந்து என்ன டார்ச்சர் பண்ணுவான். அப்படிதான் ஒரு நாள் வந்தான். என்னத்த சௌக்கியமா இருக்கீங்களா? செல்வி எங்க? செல்வி, செல்வி, டேய் எங்கடா வந்த? திருட்டு போற. என்ன மாமா இவ்வளவு கோவப்படுறீங்க? டேய் என்ன மாமான்னு கூப்பிடாரா? மாமா, எங்க அம்மா வழியில உங்களை மாமான்னு கூப்பிட வேணாம்னாலும் மாமனார கூப்பிடுறது தானே நம்ம பண்பாடு. அடி சேர்ப்பால எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஜெயிலுக்கு போனவனு என் பொண்ணை கொடுக்க மாட்டேனா? செல்விய பெற்றதுனாலதான் உனக்கு மரியாதை. என்ன விட்டுட்டு அவளை வேற எவனுக்காவது கட்டி கொடுக்க நினைச்சேன்னு வையே, கொன்னுடுவேன். இத பார் செல்வி, நீ என் முறை பொண்ணு. உன்னை கட்டிக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா அப்படி சொல்லியே என்ன வளர்த்துருச்சு. என்கிட்ட ஏதாவது குறை இருந்தா சொல்லு, மாத்திக்க முயற்சி பண்றேன். அதை விட்டுட்டு என்ன பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாத. கண்ணு முன்னாடி கொண்டு பாவி அவ. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? பண்ணோம். போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவன் ஆளு. எங்க அப்பா வழிக்கு விழுந்து அடிபட்டு செத்துட்டாருன்னு கேஸ முடிச்சிட்டான். போலீஸே கை கழுவினதுக்கு அப்புறம் என் சொந்தக்காரங்க ஊருக்காரங்கன்னு யாருமே அவனுக்கு எதிராக வாய் திறக்கல. சென்னையில இருக்கிற என் ஃப்ரெண்டு லதா கிட்ட அம்மா பேசினாங்க. அதான் ஊரை விட்டே போயிடலான்னு பார்த்தோம். அதுக்குள்ள வந்து பிடிச்சிட்டான். இன்னும் 10 நாள்ல கல்யாணம்னு அவனே டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அதுக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. சாரி செல்வி, நீ அழுவாத. இந்தா இதை நீ வச்சுக்கோ. நான் பிளான் பண்ணிட்டு உன்னை கூப்பிட்றேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு, நான் பார்த்துக்கிறேன். கல்யாணத்துக்கு 5 நாள் இல்லை, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நான் வந்து உன்னை காப்பாற்றுவேன். தைரியமா இரு.
நீ என்னைக்கு லவ் பண்றேன்னு சொன்னியோ அன்னையிலிருந்து எனக்கு பசி இல்ல, தூக்கம் இல்ல, 24 மணி நேரமும் உன் நினைப்பாவே இருக்க. ஐ லவ் யூ. எனக்கும் அப்படிதான். எனக்கு நிக்கான்னு ஒண்ணு நடந்தா அது உங்க கூட கோயிங்கா. ஹலோ. கார் வீட்டுக்கு பக்கத்துல வந்துருச்சு. இன்னும் 2 நிமிஷத்துல வந்துருவேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப். யோ, நான் போய் கூட்டு வந்துடுறேன். நீ வண்டியை ஓரமா எங்கேயா நிப்பாட்டிக்க. டிரைவர் எங்கேயா இருக்க? யோ, நீ பெரிய இடத்துல தான் கை வச்சிருக்க. என்னைய ஆளை விட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்காக இப்படி பாதியிலே விட்டு போயிருவியா? கேசாதிபாதே பிஷதமா மணிபிக் தோபா 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 தோபா. காலையில குளிர பச்சை தண்ணியை ஊத்தி குளிச்சுட்டு இத பக்தியோட நெத்தியில பூசிக்கிட்டு வா. அந்த பொண்ணு நீ செருப்பு கூட போட முடியாத அளவுக்கு உன் காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு கிடப்பான். புடி. உன் பார்வையில ஒரு சந்தேகம் தெரியுது. சந்தேகப்படாத. நம்ம ஊர் காலேஜில் இப்பெல்லாம் பசங்களும் பொண்ணுங்களும் ஜோடி ஜோடியா சுத்துறாங்களே, ஏன்னு தெரியுமா? எல்லாம் என்னோட வேலை. அங்க பார், லுக் தேர். எப்படி காதல்ல பாதிக்கப்படுறது என்னமோ ஆம்பளைங்க தான். ஆமா சாமி, நீ கரெக்டா சொன்ன சாமி. இவனுக்கு பொண்டாட்டி ஒண்ணது ஞாபகம் வந்துருச்சு. சரி கிளம்புங்க, அடுத்த கஸ்டமர் ரெடியா இருக்க. காச்சா சாமி, இவரு லவ் தான். சொல்லு செல்வி. எங்க இருக்க? எங்க வீட்டுல. ஆண்டவன் ஏன் இப்படி என்ன சோதிக்கிறான்னு தெரியல. ஏன் அழுவுற? எனக்கு பயமா இருக்கு. நாளைக்கு எனக்கு கல்யாணம். ஒன்னும் கவலைப்படாத, நான் இருக்கேன். உங்க வீட்டுக்கு வந்ததுனால தான் தெரிஞ்சது உனக்கு எவ்வளவு காவல் போட்டிருக்கான்னு. நான் ஒரு யோசனை சொல்றேன், சரியா? சொல்லு. செவனேன்னு அவனை லவ் பண்ற மாதிரி நடி. ஏய், என்ன விளையாடுறியா? எங்க அப்பாவை என் கண்ணு முன்னாடி கொண்டு பாவி அவன். அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் செத்துருவேன். ஏய், ஏன் அழுவுற? நான் என்ன உன்னை உண்மையிலேவா லவ் பண்ண சொல்றேன்? லவ் பண்ற மாதிரி நடிக்க தானே சொல்றேன். அப்பதான் உனக்கு போட்டிருக்க காவல்ல இருந்து உன்னை ஃப்ரீயா விடுவான். உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஈஸி. அதுக்கு தான் நான் சொல்றேன். எப்படி சத்யா? அவன் மூஞ்சி பார்த்தாலே என் உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு வருது. அவனை போய் நீ தப்பிக்கணுமா வேணாமா? அது வந்து இங்க பேரு, இப்படி ஒரு நாள் நடிச்சின்னா வாழ்நாள் பூரா நிம்மதியா இருக்கலாம். சாமி. மாமா. பாண்டியா, ஆசீர்வாதம் சுவாமி சடகோமானந்தா. சாமி, செல்வி மாமான கூப்பிட்டு காஃபி எல்லாம் கொடுக்குது சாமி. ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? என்னடா இது, பைத்தியக்காரன் கடிச்சது கோமணத்துக்கு ஆச்சுன்ற மாதிரி. நான் ஏதோ வாயில வந்தது உணர போக அந்த பொண்ணு செல்வி பாண்டியனுக்கு காப்பி எல்லாம் கொடுக்குறாளாமே. தாத்தா, இவ்வளவு நாளா எனக்குள்ள இருந்த பவரை நீ ஏன் இது வரைக்கும் வெளியில கொண்டு வராம விட்ட? ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா, ரொம்ப தேங்க்ஸ். சாமி, சாமி. பாண்டியா, இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? நான் சொல்லும் ஒவ்வொரு வாக்கும் வேத வாக்காகும். மன்னிச்சிருங்க சாமி,
உங்க சக்தி தெரியாம நான் சந்தேகப்பட்டுட்டேன். நீ காலத்தை விரயம் செய்யாமல் காவல் களியாட்டங்களை தொடர். சரி சாமி. நானும் தொடர வேண்டும்.